viewers, welcome to Camy talks. இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா how to make our mom happy. என்னது அம்மாவை எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறதுன்னு வீடியோவா? இதுக்கெல்லாமா வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டா நம்ம செய்யற சின்ன சின்ன தப்பும் சின்ன சின்ன சேட்டையும் அவங்களுக்கு ரொம்ப கோவமாவும் ப்ரெஷராகவும் ஆக்குது. அதனால இன்னைக்கு நான் உங்களுக்கு 5 டிப்ஸ் சொல்ல போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டிப் நம்பர் 1, செல்ஃப் ஹெல்ப். செல்ஃப் ஹெல்ப்னா என்னது? நம்மளுக்கு நம்மளே உதவி செய்யறதுக்கு பேர் தான் செல்ஃப் ஹெல்ப். எக்ஸாம்பிளுக்கு நம்ம அம்மா ஒர்க்கிங் உமனாகவும் இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்கலாம். அதனால் அவங்க காலையில் ரொம்ப சீக்கிரமாக அவங்க வேலையில் இருப்பாங்க. அப்போ போய் நம்ம அம்மா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க, அம்மா நான் என்னோடய சாக்ஸ் எங்கேயோ வச்சுட்டேன், அம்மா ஐடி கார்டு எங்கே வச்சிங்க, அம்மா ட்ரெஸ்ஸை எங்கே வச்சிங்க அப்படின்னு கேட்டால் உங்கள் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அதனால் நம்ம வேலையை நம்மளே செஞ்சால் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டிப் நம்பர் 2, do not waste your food. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. டிப் நம்பர் 3, do your homework properly. என்னது ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணணுமா? நான் ஹோம்ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிடுவேனே அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வந்த பிறகு அப்புறமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நைட் ஆகிடும். நைட் ஆன பிறகு நம்ம காலையில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துச்சு நம்ம அம்மாவை தான் டென்ஷன் ஆக்குவோம். அதனால் நம்ம ஸ்கூல் விட்டு வந்த உடனே நம்ம ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து விளையாட போகிறது, அடுத்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டுனா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டிப் நம்பர் 4, ஹெல்ப் யுவர் மாம். அம்மாவுக்கு நம்ம என்ன ஹெல்ப் பண்ணுறது? அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண நிறையா இருக்குது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஸ்கூல் ஷூ எடுத்து ஷூ ரேக்கில் வைக்கிறது, அப்புறம் நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போடுறது, சாக்ஸை துவைக்க போடுறது, பேகை தூக்கி நம்மளுக்கு கொடுத்த இடத்துல வைக்கிறது, ஐடி கார்டை தூக்கி ரேக்கில் போடுறது, அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் பண்ணால் அம்மா உண்மைக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. டிப் நம்பர் 5, டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்னது? ஒழுக்கமாக இருக்கிறது தானே. நான் ஸ்கூல்லலாம் ஒழுக்கமாக தானே இருப்பேன், ஸ்கூலில் மட்டும் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது கைஸ், வீட்லேயும் ஒழுக்கமாக இருக்கணும். அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்கணும், தாத்தா பாட்டிக்கெலாம் ஹெல்ப் பண்ணணும், ரூமை விட்டு வெளியே வந்தால் லைட் சுவிட்ச் ஃபேன் சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணணும். முக்கியமாக ஒன்று, காலையிலையும் நைட்டும் ப்ரேயர் பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.